தன்னுடைய தந்தை தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாருடைய வழியில் தமிழை வளர்த்தவர் ஐயா மறைந்தும் இன்றைக்கும் தமிழர் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் அவருடைய 92வது ஆண்டு பிறந்ததின விழா. எளிமைக்கும் நேர்மைக்கும் பழகுவதற்கு நல்ல பண்பாளராகவும் இருந்தவர் நம்முடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அவருடைய மறைவு என்பது தமிழர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்ற ஒரு நிலை. காரணம், தன்னுடைய தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு தமிழை படித்துட்டியெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற அந்த ஒரு பணியிலே சிறிதும் கூட தொய்வில்லாமல் பணியாற்றியவர். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி, அது தமிழனுக்கே குறிப்பாக தான் சார்ந்திருந்த அந்த சமுதாய வங்கி, அது பிறர் கைக்கு போய்விடக் கூடாது என்பதிலே போராட்டம் செய்து அந்த மெர்கண்டைல் வங்கியை மீட்டெடுத்த ஒரு பெருமை உண்டு. அது மட்டுமில்லாமல் நாடி வந்தவர்களுக்கெல்லாம், தேடி வந்தவர்களுக்கெல்லாம் எல்லா விதத்திலும் வந்து உதவி செய்து தன்னுடைய தந்தை வழியிலே நாளிதழை, மாலை முரசு என்கின்ற நாளிதழை நேற்றும் சரி இன்றும் சரி, நேற்றும் அவருடைய தந்தை மறைவுக்கு பிறகு சிறப்பாக வழிநடத்தியவர். அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் வழிநடத்தி இன்றும் மாலை முரசு அவருடைய வாரிசுகளால் இன்றைக்கு சிறப்பான முறையிலே தமிழை வளர்க்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழை போற்றி வளர்த்த ஐயாவுடைய புகழ் தமிழ் உலகம் உள்ளவரை தமிழர்களுடைய நெஞ்சங்களில் என்றைக்கும் நிலைத்திருக்கின்றவராக ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் உள்ளார்கள் என்பதை அவருடைய இந்த பிறந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சிகளுடைய எம்பிக்கள் கூட்டத்துக்கு தமிழக அரசு அழைப்பு கொடுத்தாங்க. அதிமுக, திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்கல. தமிழக அரசோட நிலைப்பாடு இதுல எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். அது நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் அள்ளி வீசினாங்க. சிலிண்டர் 2500 ரூபா, மாதந்தோறும் படித்து வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபா, முதியோர்களுக்கு உதவித்தொகை உயர்வு, மீனவர்களுக்கு 20,000. அது மட்டும் இல்லாமல் பேருந்துகளில் எல்லா பேருந்துகளையும் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். ஆனால் ஒன்றும் கூட அந்த பட்ஜெட்டில் இல்லை. இதை பற்றி யாரும் பேசக்கூடாது. எனவே அப்படி பேசாமல் இருக்கணும்னா இது ஒரு பாலிடிக்ஸ் ஒரு தந்திரமாக அதை மடைமாற்றம் செய்வது, அந்த ஒரு பணியை இன்னைக்கு சிறப்பான முறையில் இன்னைக்கு மடைமாற்றம் செய்கின்ற அந்த பணி இன்னைக்கு தாவேக அரசு சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு பில்லு மசோதா இன்னும் கொண்டு வரல, பார்லிமெண்ட்ல மசோதா கொண்டு அதன் அடிப்படையிலே நம்ம நம்முடைய கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதே இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் திரு புசி ஆனந்த் அவர்கள் அவர் கலந்துக்கிட்டு அதில் தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு தர சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டார். அப்போ என்ன அந்த தீர்மானத்துடைய எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடாக நாங்கள் என்ன சொன்னோம், 1971 மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு 7.18% அந்த விகிதாச்சாரம் நீங்கள் கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டோம் 5.20 இந்த விகிதாச்சாரம் கடைபிடிக்கூடாது. இந்த 5.20 கடைபிடிச்சா 39 நமக்கு 8 குறைஞ்சிடும் அந்த சீட்டு. அதனால இது எந்த காலத்திலையும் இது ஏற்றுக்க முடியாது. அதனால 1971 படி 7.18 இந்த சதவீதப்படி தான் நீங்க வரணும். அப்படி இருந்தா நீங்க பண்ணலாம். அப்போ நமக்கு என்னன்னா 848 சீட்டு பார்லிமெண்ட்ல உயர்த்தும் போது நமக்கு 66க்கு மேல நமக்கு எம்பிகள் கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். ஆனா 5.20 பண்ணோம்னா நமக்கு குறைஞ்சிடும். எனவே இது எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாது. இன்னொன்னு சொன்னா 5.43 அப்படியே இருக்கட்டும், ஏதை மாத்துறீங்க.
அந்தந்த மாநிலங்களுக்குள்ளாகவே ஒரு தொகுதியில் 20 லட்சம் இருக்கும், ஒரு தொகுதியில் 10 லட்சம் இருக்கும், ஒரு தொகுதியில் 15 லட்சம் இருக்கும், ஒரு தொகுதியில் வந்து அப்படியெல்லாம் வந்து இல்லாமல் ஒரே வந்து அந்த தொகுதி அந்த மாநிலத்துக்குள்ளவே ஒரு வாக்காளர்கள் வந்து சீரமைக்கிற ஒரு பணியை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பண்ணுங்க. 543 அப்படியே இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு வந்து தீர்மானத்திலையும் வச்சு இது கையெழுத்து போட்டு நாங்களும் அதை வந்து அனுமதிச்சு என்னுடைய பேட்டியை அன்னைக்கு நான் கொடுத்தேன். அதை வந்து எடுத்து பாருங்க, நீங்க தெளிவாகவே அன்னைக்கு வந்து சொல்லியிருக்கோம். இது இப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு இப்போ இதை அனைத்து கட்சி காவிரி விஷயத்தில் அனைத்து கட்சிக்கு கூட்டத்தை கூட்டல. சரி, ஆதவர்ஜுனா வந்து என்ன சொல்றாரு, அம்மாவுடைய அரசு தான் இது அப்படின்றாரு. அம்மாவுடைய அரசுன்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அது வந்து காலத்தால் வந்து கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்க செய்யலைன்னா நீங்க வந்து 0 ஆயிடுவீங்க. அதனால என்ன பண்ணீங்க, தாலிக்கு தங்கத்தை உல்டா பண்ணி வேற ஸ்கீமை வச்சீங்க நீங்க. அதே போல சில ஸ்கீம் வந்து உல்டா பண்ணி பேரை மாத்தினீங்க. சரி, அம்மா குடிநீர் திட்டம் என்ன பண்ணுச்சு, அம்மா குடிநீர் திட்டம் அதை வந்து பார்த்தா பயணிகள் குடிநீர் திட்டம் மாத்திரீங்க. அப்போ ஆதவர்ஜுனா வந்து சொல்ற அம்மா அரசு தானே அது. சரி, அம்மா அரசுன்னு சொல்றீங்க, அம்மா வழியில என்ன போறானீங்க, காவிரி நதிநீருக்காக 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த மாதிரி உண்ணாவிரதம் வந்து இருந்தீங்களா நீங்க? சரி, இதே வந்து 69% இடஒதுக்கீடு வந்து அன்னைக்கு 50%க்கு மிகாமல் இருக்கலாம், 50% மேல போகக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. சரி, உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, நாம எல்லாம் வந்து கட்டுப்படணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து இருந்தாங்களாமா. ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தினாங்க. அன்னைக்கு பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர் 96ஆம் ஆண்டு வெகுண்டு எழுந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. ஐயா வீரமணி, அதாவது திராவிட கழக தலைவர், அவரும் வந்திருந்தாரு. எல்லா கருத்தையும் கேட்டாங்க. டெல்லிக்கு எல்லாரும் போனோம், நானும் உட்பட அம்மாவுடைய தலைமையில் போனோம். பிரதமர் நரசிம்மராவ் சந்திச்சு 1 மணி நேரம் மாநிலத்துடைய நிலைமை, அதாவது இடஒதுக்கீட்டில் நம்ம தான் 1921 அந்த இதை பின்பற்றுறோம், நமக்கு வந்து ஒரு பிரத்யோகமாக இது வேணும் 69% சொல்லிட்டு அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி 9வது ஆற்றில் சேர்த்து பாதுகாப்பை வந்து அம்மா வந்து கொடுத்தாங்க. அது உறுதியான நடவடிக்கை. காவிரி விஷயத்தில் உறுதியான நடவடிக்கை. தீர்மானங்கள் வந்து சட்டமன்றத்தில் போடுறது வழக்கம்தான். ஆனால் வெறும் தீர்மானங்களோடு மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன, எல்லா கட்சியும் கூட்டு போங்க டெல்லிக்கு, பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. இல்லை மேகதாது தேவையே இல்லை, பாலைவனம் ஆயிடும், அது அங்கே ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி தெளிவான ஆர்டர் வந்து எங்களுடைய ஆட்சியிலே வாங்கி கொடுத்துருக்குறோம். வாழைப்பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி உரிச்சு வச்சிருக்கோம். அதை சாப்பிட்றது கூட என்ன கஷ்டம். அதை வந்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு முறையாக வந்து நம்மளுடைய மாநிலத்துடைய நலன், விவசாயியோட நலன், நம்முடைய உரிமை, இதெல்லாம் வந்து காக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மடைமாற்றம் செய்வதற்கு உண்டான இருக்கிற பிரச்சனைகளை, சட்ட ஒழுங்கு, அதே போல மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு மடைமாற்றம் செய்யணுன்றதுக்காக, மக்கள் மறந்துன்றதுக்காக இது போன்ற அளவுக்கு செய்வதனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. அமைச்சர் மரியவெல்சன் பேசும்போது, நான் பைபிளை படிச்சவன், அதுல நிறைய பேருக்கு வந்து தமிழ் படிச்சவங்க தெரியாது, பைபிள்ல பல விளக்கங்கள் எங்களுக்கு இருக்கு அப்படின்ற அமைச்சருக்கு சர்ச்சையா இருக்கு. இல்ல, இப்போ அதாவது ஒரு அமைச்சரா வந்து பதவி பிரமாணம் எடுத்துட்டாலே ஜாதி, மதம், இனம், மொழி அப்பாற்பட்டவர்களாக தான் வந்து அவர் வந்து இருக்கணும். ஆனா சட்டமன்றத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் எப்படி வேணாலும் பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு அமைச்சர் பேசக்கூடாது. சட்டமன்றம்ன்றது ஒரு மாண்புடையது. இல்லை, அந்த மாண்புடைய சட்டமன்றத்தில் ஒரு நிதானத்தை எந்த காலத்திலையும் இழக்கக்கூடாது. ஆனா அந்த நிதானத்தை இழந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த கருத்துக்களை வந்து சொல்றதுன்றது நிச்சயமா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த காலத்தில், அது எந்த மதமா இருந்தாலும் சரி, நிச்சயமா வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் கருத்து. ஓகே, ஓபிஎஸ் நீங்க பேசும்போது பாக்கெட்ல யாரு புகைப்படம் இருக்குன்னு மாறி மாறி ஒரு விவாதம் நடந்தது சட்டப்பேரவை நிகழ்வு நீங்க பாத்துருப்பீங்க. இரு தலைவர்களும் பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து நாங்க நெஞ்சில வச்சிருக்கோம், பாக்கெட்ல வச்சிருக்கோம். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எங்க இதயத்தில் இருக்கிற படம் இல்லை, இது எங்களுடைய தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய அந்த இது இதயத்தில் இருக்கிறது, அதே போல பாக்கெட்ல இருக்கும். இது இருக்கும்போது எதற்கும் கவலை இல்லை, யாருக்கும் கவலை இல்லை. அவர் வந்து இதயத்தில் வச்சிருக்காரு, எங்க வச்சிருக்காரோ இதயத்தில் வச்சிருந்தா அவர் இருக்கிற இடமே வேற. அது அதிமுக, அது அவரு கேட்டுங்கப்பா.